நான் மணி புக் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி வந்து என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு. அந்த மணி புக்கோட ரெஜிஸ்டர் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்கணும். மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இந்த சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இதில் வந்து டைப் பண்ணணும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த வெரிஃபை அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகேங்களா. அது முடித்தோடனே இதில் உங்கள் ஃபுல் நேம் நீங்கள் அடிக்கணும். ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை திரும்ப டைப் பண்ணணும். ஓகேங்களா. இது முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயில் ஐடி. ஓகேங்களா. இதில் அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி கொடுக்கணும். ஓகேங்களா. மெயில் ஐடி, உங்களோட ஏஜ் எவ்வளவோ அது கொடுக்கணும். சிட்டி, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படிங்கிறது. இதில் செலக்ட் ஸ்டேட் வந்து இதில் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் காட்டும். அதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாம் முடித்தோடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஜிஸ்டர்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த இதை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. இந்த இருக்குல்ல, இந்த ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டருக்கான ப்ரொசீஜர். இதில் வந்து உங்களோட லாகின் ஐடி எப்படி இருக்குன்னா, உங்களோட மொபைல் நம்பர் தான் உங்களோட லாகின் ஐடி. உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா. இப்போ வந்து பேக் டு லாகின் வந்து போவோம். நம்ம இப்போ ஒரு ஐடி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ வந்து அந்த ஐடியை நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ அந்த ஐடியை கொடுத்தாச்சு, லாகின் வந்து கொடுக்குறோம். இப்போ இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த கார்னரில் 3 டாட்ஸ் லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த லைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த லைனை கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இதில் பிளான்ஸ் என்னென்ன பிளான்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் பிளான் இருக்குது பார்த்திங்களா, இந்த பிளானை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு தெரியும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். ரீசார்ஜ் பண்ணி, அதாவது ஃப்ரீயாக எடுக்கிறதா இருந்தால் இந்த பிளான்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம அதிக அமௌண்ட்டுக்கு வந்து பே பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரீசார்ஜுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா. இந்த ரீசார்ஜுங்கிற ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் 4900 பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கா, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன பேக்கேஜ் இருக்கோ வரும். மினிமம் பேக்கேஜ் வந்து 360, அப்புறம் வந்து 880, அப்புறம் 2275, அப்புறம் 4900. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து 880க்கு பேமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. 880. இப்போ 880க்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. இதில் வந்து நான் பே கொடுக்குறேன். இப்போ பேமெண்ட்டுக்குள்ளே போகும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இதில் மேலே காட்டுதா, இந்த இடத்துல 880ன்னு காட்டுதா, தெனாலிராமன் ஸ்டோரி புக்ஸ்னு போட்டு 880ன்னு காட்டுதா. இந்த மாதிரி எல்லா என்ன பேக்கேஜை செலக்ட் பண்ணாலும் ஒவ்வொரு புக்கு அதோட அமௌண்ட்டு இதில் வரும். ஓகேங்களா. இப்போ போயிட்டு இதில் வந்து பை நவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் பே நவ்னு கொடுப்பேன். ஓகேங்களா. இந்த இருக்குது பாருங்கள், இது பே நவ்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. பே நவ் கொடுத்தா நீங்கள் எந்த ஐடியில் வந்து லாகின் பண்ணிங்களோ அந்த நம்ம மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். ஓகேங்களா. அதை என்ட்ரு பண்ணால் தான் அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ இதில் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி போகும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் அந்த ஓடிபியை கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறப்போ மறுபடியும் இதே பேஜ்க்கு ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம பே நவ் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா. நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் பே பண்ணலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் சூஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். உள்ளே போயிட்டு அதில் பேமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா.
இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா யுவர் ஆர்டர் ஐடின்னு இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்மளோட ஆர்டர் ஐடி. இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா? இதை காப்பி பண்ணிவிட்டு திரும்ப பேக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா நம்மளோட வெப்சைட், அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஓகேவா? இந்த வெப்சைட்குள்ளே இப்போ வந்தாச்சு. வெப்சைட்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த என்டர் ஆர்டர் ஐடின்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்கா, இதில் வந்து நீங்கள் இப்போ ஆர்டர் ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ காப்பி பண்ணிட்டு வந்ததை நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த சப்மிட் ரிக்வஸ்ட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரீசார்ஜ் ரிக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட வேண்டியதுதான். இதில் வந்து உங்கள் ஆர்டர் வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங்னு காட்டுதா ஸ்டேட்டஸ், இதில் வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துட்டா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 2 minutes 3 minutesல ஓகே ஆகிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நம்ம ரீசார்ஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவும் நம்ம எனேபிள் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து மறுபடியும் அந்த 3 லைன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்களா மை பிளான்ஸ் அப்படின்னு இருக்கா, ஃபஸ்ட்டு பிளான்ஸ் அப்படின்னு இருக்கா, அதுக்குள்ளே போகணும். ஓகேவா? இந்த பிளான்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. இந்த இருக்கு பாருங்க. இந்த பிளான்குள்ளே போனீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்கா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேவா? இதுதான் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரீ புக் 2 ரூபாவோட தான் வரும். நீங்கள் என்ன ஐடி ஆக்டிவேட் பண்ணீங்களோ, எந்த புக்குக்காக நம்ம பேமெண்ட் பண்ணணுமோ அதுவும் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ போயிட்டு இதை கிளிக் பண்ணலாம். பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சுங்களா? ஓகே, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் வந்து போயிட்டு அந்த டேஷ்போர்ட் பாருங்கள். டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட்ஸ் லைனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இருக்குல்ல, இந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டேஷ்போர்ட் இருக்கும். இதில் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் இமேஜ் பேஜு. இதில் மறுபடியும் கிளிக் ரீசார்ஜ் அப்படிங்கிற இடத்துல 880 ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட்ஸ் லைனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். அதுக்குள்ளே போயிட்டு பிளான் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? மை பிளான் இல்லை, பிளான்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? பிளான்ஸை செலக்ட் பண்ணோன்னா ஏற்கனவே ஃப்ரீ புக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், காமிச்சேன் இல்லையா? இப்போ வந்து அந்த 880க்கு வந்து நம்ம சில்வர் புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த சில்வர் புக்கை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், அந்த சில்வர் புக்கை எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் பர்ச்சேஸ்னு இருக்குது பாருங்கள், இதை கொடுக்கணும். ஓகேவா? பர்ச்சேஸ்னு கொடுங்க. பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா? ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்டுக்கு வந்து நம்ம போகணும். இந்த 3 டாட்ஸ் லைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு காட்டும். இங்கே டேஷ்போர்டுக்கு இந்த இமேஜ்னு வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த லைனை தொட வேண்டாம், அந்த இமேஜை தொட்டிங்கனாலே வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியட்டுமேங்கிறதுக்காக காட்டுறேன். இப்போ வந்துடுச்சு பாருங்கள். டோட்டல் முதல்ல டோட்டல் ரீசார்ஜில் இருந்தது, இப்போ டோட்டல் அசட்லேயும் வந்துருச்சா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் மை பிளான் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? மை பிளானுக்குள்ளே போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து 2 பிளான் இருக்கா, 2 பிளான்லேயுமே கெட் இன்கம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரீ பிளானுக்கு ஆல்ரெடி கொடுத்தோம் இல்லையா? இப்போ மறுபடியும் நான் கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள், இன்கம் கிளைம்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? அது பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து கெட் இன்கம் கொடுத்துட்டா இன்கம் வந்து கிளைம் ஆகிட்டு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 880க்கு பண்ணி காட்டுறேன். இந்த இருக்க பாருங்கள், இந்த கெட் இன்கம். இதுதான் வந்து ரெகுலர் ஒர்க்கே, இது மட்டும்தான். டெய்லி ஓப்பன் பண்ண வேண்டியது. மை பிளானை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட 2 பிளானும் கீழே இருக்கும். ஃப்ரீ புக்கையும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நீங்கள் என்ன பிளான் செலக்ட் பண்ணுறீங்களோ அதையும் எனேபிள் பண்ணி வச்சுட்டு அதில் கெட் இன்கம்ங்கிறத கொடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், கெட் இன்கம்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இன்கம் கிளைம்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சா? ஓகேன்னு கொடுத்துட வேண்டியதான். இவ்வளோ தான் ஒர்க்கு. இவ்வளோ தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது. எல்லாமே நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போ வந்து டேஷ்போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் அந்த அம்புக்குறியாக போட்டு புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இமேஜை டச் பண்ணிங்கனாலே டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், இன்றைக்குள்ள இன்கம் வந்து அவங்களுக்கு வந்து 24 rupees ஏறிச்சு. எப்படி 24னா ஃப்ரீக்கு வந்து 2 rupees வரும். அதே மாதிரி நம்ம அந்த சில்வர் பிளானுக்கு ஒரு நாளைக்கு 22 rupees ஏறும். ஓகேங்களா? 50 rupees வந்தால் மினிமம் விட்ரால் நீங்கள் எடுத்துக்கலாங்க.
இவ்வளோதான். நல்ல கம்பெனி, தமிழ்நாட்டு கம்பெனி. இது வரைக்கும் ஏர்னிங்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய விட்ராயல் ப்ரூஃபோட நான் எடுத்த எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த பிளானில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு என்னோட ரிஜிஸ்டர் லிங்க், ரெஃபரல் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்களே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதில் என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.